தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு பெரிய பாக்ஸை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அது என்ன பாக்ஸ், அதுக்குள்ள என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் இருங்க. இந்த பாக்ஸ் தாங்க அது சோனி தரப்புல இருந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட ஒரு புத்தம் புதிய டிவியை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். 43X7500H அப்படின்றத அந்த புது மாடல். எக்ஸாக்டா தெரியணும்னா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அண்ட் இப்போ நம்ம உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்பாக்ஸ் பண்றதை விட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாமா? இதுதாங்க அந்த டிவி, சோனியுடைய 43" டிவி. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்குள்ள என்னென்ன வந்தது, பின்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு, அடுத்தபடி அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன, எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு டிவி கொடுத்துருந்தாங்க. அதோடைய ஸ்டாண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸும் இருக்கு, நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து டெமோக்கு ஆள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். பட் அப்படியே வேணும்னாலும் அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கு அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டும் பெருசாக இருக்கு, அதுக்குண்டான செல்லும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்னதாக இன்னும் கொஞ்சம் அந்த ஒயரெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக 2-3 ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இதோடைய பெசல்ஸ் தாங்க. ரொம்ப தின்னான ஒரு பெசல்ஸ். நீங்களே வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு தின்னா இருக்கு அப்படின்னா, பார்க்கும்போது நீங்க தூரத்துல எல்லாம் உட்காந்து ஏதாச்சும் ஒரு படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெசல்ஸ் இருக்கிறதே ஒரு சின்ன கோடு மாதிரி தான் வந்து தெரியும். அந்த டைம்ல பார்க்கும்போது இதோடைய டிசைன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல விதத்துல டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில் குவாலிட்டியும் பார்க்கும்போது நல்லா சாலிடான ஒரு பில் குவாலிட்டின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்பக்கமா இருக்கட்டும், பின்பக்கமா இருக்கட்டும். அண்ட் இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியான ஒரு ஸ்டாண்டை வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கமாக தான் நமக்கு தேவையான எல்லா விதமான போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 3 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக இருக்கக்கூடிய போர்ட் அப்படின்றது AV இன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஆடியோ அவுட் இருக்கு அண்ட் லேன் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக மேலே போகும்போது நமக்கு ஹெட்ஃபோன்ஸ் போர்ட் இருக்கு அண்ட் HDMI இன் ஃபர்ஸ்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சைடில் பார்க்கும்போது நமக்கு 2 USB போர்ட் இருக்கு. HDMI போர்ட், அதாவது ஒரு HDMI போர்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கூடவே இன்னொரு HDMI போர்ட், இது ARC சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ட் இருக்கு அண்ட் கேபிள் போடக்கூடிய அந்த பின்னிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பின்பக்கமாக லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு வால்யூம் பட்டனும் அண்ட் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டன் சின்னதா வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப சின்னது தான். மேக்ஸிமம் எல்லாருமே ரிமோட் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அந்த மாதிரி ஒரு சின்ன போர்ட்டபிளா கொடுத்திருக்காங்க. பட் டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் இது 4K HDR டிவி தான். HDR10 சப்போர்ட்டும் வந்து இதுல இருக்கு. சோ டிஸ்ப்ளேவுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சோனி இது சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் இத்தனைக்கும் ஸ்டாண்டர்ட் மோட்லயே நான் சொல்லிட்டு இருக்கேன். விவிட் மோட்லாம் போல நார்மலா ஸ்டாண்டர்ட் மோட்ல பார்க்கும் போதே உங்களுக்கு வரக்கூடிய வீடியோ குவாலிட்டி நீங்க யூடியூப்ல பாருங்க, அமேசான் பிரைம்ல பாருங்க, இல்ல நெட்ஃபிளிக்ஸ் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. நீங்க சாங்ஸ்ல இருந்து எது பிளே பண்ணாலுமே வீடியோ குவாலிட்டி டாப் நாட்ச்ல இருக்கு. ஸோ நீங்களே வந்து பாருங்க கலர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பஞ்சியா தெரியுதுன்றது உங்களுக்கே தெரியும். இதுல ஹைபிரிட் லாக் காமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிக்சர் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல சோனி X1 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் நமக்கு நார்மலா பார்க்கக்கூடிய அந்த வீடியோஸ் கூட மற்ற டிவி கூட கம்பேர் பண்ணும்போது இதுல வேற லெவல்ல கொடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ராசஸிங் வந்து அந்த ஓன் சிப்செட் வந்து பண்ணுது. பிளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 4K X Reality Pro அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுதுன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10K ரெசல்யூஷன்ல இருக்கட்டும், இல்ல 720p இருக்கக்கூடிய ரெசல்யூஷனா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு 4Kல கூட பிக்சலேட் ஆகாம இருக்கக்கூடிய குவாலிட்டி நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதையும் சொல்றாங்க. சோ நானும் ஒரு சிலது அப்படி பார்த்தேன். பார்க்கிறதுக்கு உண்மையிலே கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. கலர்ஸை பத்தி சொல்லும்போது முக்கியமான ஒரு டெக்னாலஜி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரைலூமினஸ் டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இருக்கக்கூடிய கலர்ஸ்ல மேக்ஸிமம் RGB 3 கலர்லயுமே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லென்த் எவ்வளவு போக முடியுமோ அந்த அளவுக்கான கலர்ஸை வந்து இந்த டிவில உங்களுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு அதனால தான் அந்த டிஸ்ப்ளே திரும்ப டிஸ்ப்ளே சொல்றதுக்கான காரணம் அந்த அளவுக்கு இருக்குங்க. நீங்க நேர்ல பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பா அதோட டிஃபரன்ஸ் என்னன்றது தெரியும். பிக்சரை பத்தி பேசும்போது சவுண்ட் குவாலிட்டி பத்தியும் பேசணும் இல்லையா? இதுல 20 வாட்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. எஸ், இது வந்து பேஸ் ரிஃப்ளெக்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு பேஸ் அந்த கிளாரிட்டி எல்லாமே டாப் நாச்சா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் பார் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறதுக்கு கிளியர் ஆடியோ பிளஸ் டெக்னாலஜியும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பத்தி நான் சொல்றதை விட நீங்களே கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேட்ட வரைக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுல டால்பி ஆடியோக்கு உண்டான சப்போர்ட்டும் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க.
UI அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் சோனி அவங்களுடைய ஓன் UI வந்து வச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி, எஸ் டிஃபால்ட்டா ஆண்ட்ராய்ட் டிவியே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு UI எல்லாமே ரொம்ப ஸ்லீக்கா, இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி பழகின பார்த்த அதே மாதிரியான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இதுலயும் கிடைக்குது. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 9ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஆப்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கு. எந்த ஆப்ஸ் வேணுமோ நீங்க அந்த ஆப்பை வந்து ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன் எப்படி யூஸ் பண்றீங்களோ கிட்டத்தட்ட டிவியும் அதே மாதிரி தான். இந்நேரம் உங்களுக்கு எல்லாம் பழகிட்டு இருக்கும். இதை பத்தி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதுல இருந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கு. அண்ட் கேம்ஸ் விளையாடுறதுனால கூட நீங்க அழகா வந்து கேம்ஸ் விளையாடிக்கலாம். நானும் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடி பார்த்தேன். எல்லாமே ஸ்மூத்தா விளையாட முடியுது. ரிமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் நல்ல பெரிய ரிமோட்டா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்மார்ட் டிவி எல்லாமே கொஞ்சம் சின்னதா இருக்கும். பட் இது ரொம்ப பெருசா இருக்குங்க. ஆனால் தேவையான எல்லா விதமான கீஸும் கொடுத்துருக்காங்க. முக்கியமா நெட்ஃபிளிக்ஸ் கீ இருக்கு அண்ட் கூகுள் பிளே அந்த கீயும் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஷார்ட்கட் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் போறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு அண்ட் இன்புட் அண்ட் பேக் போறதுக்கான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா எல்லாத்துக்கான கீஸும் இங்க இருக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியா இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரிமோட்லயே நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மைக்கான ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. தமிழ் டெக் யூடியூப் சேனல். தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட் 176வது எபிசோட். இந்த வாரம் எக்கச்சக்கமான டெக் நியூஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. இந்த வாரம் நிறைய விதமான லான்ச்சஸ், நிறைய புது புது சேல்ஸ்க்கான ஆஃபர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னா மட்டும் பத்தாதுங்க. இன்றைய டைம்ல எல்லா டிவிலையுமே நமக்கு பில்ட்-இனா குரோம் காஸ்ட் வேணும். இதுலயும் குரோம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஸ்மார்ட் போனை டைரக்டா வந்து காஸ்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது யூடியூப் வீடியோஸ்ல இருந்து எதுவா இருந்தாலுமே அழகா உங்க டிவிக்கு வந்து காஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் பில்ட்-இனா கொடுக்குறாங்க. இதுல இன்பில்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 GB அப்படின்றது டிஃபால்ட்டா வரும். பட் அப்ராக்சிமேட்லி நமக்கு 12 GB தான் வந்து ஃப்ரீ கிடைக்குது. தேவையான ஆப்ஸா இருக்கட்டும், படங்கள் ஏதாச்சும் நீங்க போட்டீங்கன்னா கூட அதில் வந்து பார்த்துக்கலாம். ஸ்ட்ரீம் பண்ணாம போடும் போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான ஒரு 4 விஷயங்கள்ல இருந்து தற்காத்து கொள்ள இதுல எக்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோவும் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டியா இருக்கட்டும், இல்லாட்டி லைட்னிங் வருது இல்லையா அது, இல்லாட்டி சர்ஜ் ஆகுது இல்லையா அது, டஸ்ட், ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து எல்லாமே வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இதுல டிஃபால்ட்டாவே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். இப்போ வீட்டுல எல்லாம் டஸ்ட் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்றதுக்கு, அதுவும் சோனி டிவில இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கறது ஓரளவுக்கு கூலான ஒரு விஷயங்கள். மற்ற டிவியும் இதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். எல்லாம் சரி நண்பா. இந்த டிவியோட விலை என்ன? சோனி டிவிங்க. அப்ப என்ன விலை இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் சொல்றேன், நான் அன்பாக்ஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோல வந்து காமிச்சது 43 இன்ச்கான டிவி. இந்த டிவியோட விலை அப்படின்றது 56,990 ரூபாய். எஸ், இதுதான் வந்து ஒரு சின்ன சைஸ்ல வந்த ஒரு 4K டிவி. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 49 இன்ச் இருக்கு, 55 இன்ச் இருக்கு. அதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 67,990. அண்ட் டாப் எண்ட் 55 இன்ச் இது பாத்தீங்கன்னா 75,000, 10 ரூபாய் கம்மியா. சோ அந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ சோனி டிவி நல்ல பிக்சர் குவாலிட்டியோட ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த டிவியை தாராளமா வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த டிவியை பத்தின சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வள டெக்னாலஜி.